வணக்கம். ஓம் ஸ்ரீ குருவே துணை. திருநீலியம்மன் துணை. ஓம் ஸ்ரீ வீரசாந்த மகாகாளி துணை. மீனம் லக்கணம். பாவ பலன்கள். மீனம் வீடு முதல் பாவம். காலபுருஷனுக்கு 12ஆம் பாவம் என்பது விரயம் சொல்லக்கூடிய பாவம் மற்றும் தனிமையை விரும்புவது, கூட்டத்தை வெறுப்பது, சலிப்பு உணர்வு, விரக்தி உணர்வு, தூக்கத்தை விரும்புவது, அயன சயன போகத்தை விரும்புவது, அந்தரங்கத்தை விரும்புவது, சொந்த ஊரை வெறுப்பது, பிறந்த மண்ணின் மேல் ஆசை, பற்று, ஆர்வம் இல்லாமல் இருப்பது, பற்றுதலற்று போவது, இது சார்ந்த தகவல் இவர்களிடம் இருக்கும். இடத்தை விட்டு விலகி வேறு ஒரு இடத்திற்கு செல்வது, தனிமை நோக்கி செல்வது, தீவு, வெளிநாடு செல்வது, இது போன்ற விஷயங்கள் சுட்டிக்காட்டக்கூடிய பாவம் 12ஆம் பாவம். சொந்த ஊரில் இருக்க மனம் இல்லாமல் இருப்பது, குடும்பத்தோடு வாழ விருப்பம் இல்லாமல் அல்லது பற்றுதல் இல்லாமல் ஒரு விரக்தி உணர்வு, ஒரு தனிமை விரும்பி அந்தரங்கத்தை விரும்புவது, கும்பலுக்கு நடுவில் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை, சுதந்திரமாக இருக்க முடியவில்லை, சத்தம் இருப்பது பிடிக்கவில்லை என்று சொல்வது லக்ன அதிபதியுடன் 12ஆம் பாவம் தொடர்பு கொண்டால் இந்த மனநிலை இருக்கும். ஆனால் இது மீனம் லக்னத்திற்கு பொருந்தும். இது பொதுவான குணம்தான். ஏன் இவர்களுக்கு இந்த குணம் என்றால், காலபுருஷனுக்கு 12ஆம் பாவம் இவர்களுக்கு லக்னமாக வருவதால் இவர்களோ மறைந்துதான் வாழ்வார்கள். 6, 8, 12 ஏன் மறைவு ஸ்தானம். 8 இருட்டு, ரகசியம், அமானுஷ்யம், இவை அனைத்தும் வெளியில் நடக்காது. 6 அடிதடி, வம்பு வழக்கு, சண்டை, கோர்ட் கேஸ், இதுவும் எதிர்பாராமல் நடப்பது. 12 அந்தரங்கம், படுக்கையறை, அவரவருடைய தனிப்பட்ட அறை, அவர்களுடைய உணவு, தூக்கம், அதில் ஏற்படக்கூடிய கனவு, இதுபோல் அந்தரங்க உலகம் 12ஆம் பாவம். இதுபோல் அந்தரங்க உலகத்தை விரும்புபவர்கள், தனிப்பட்ட வாழ்க்கையை விரும்புபவர்கள் மீனம் லக்னம். இது இவர்களுடைய பொது குணம். மீனம் லக்னத்தில் பிறந்து வயதானவர்களின் கருத்து இதை தொடர்ந்து கவனித்தால் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வரும். நான் குழந்தைகளுக்காக படிக்க வைத்து அவர்களை நல்லா வளர்த்து படிப்பு, சொத்து கொடுத்து நல்வாழ்க்கை வாழ வைத்துள்ளேன். ஆனால் நான் அவர்களை நம்பி இருக்கவில்லை. நான் யாரையும் நம்பி இல்லை. நான் தனியாக வீடு எடுத்து தங்கிக் கொள்கிறேன். யார் என்னை கண்டுகொள்கிறார்கள், கண்டுகொள்ளவில்லை என்பது எனக்கு கவலை இல்லை. எனக்கு நான் தனியாக நிம்மதியாக இருக்க வேண்டும். எனக்கு இந்த பஞ்சாயத்து பிடிக்காது. கும்பலாக இருக்கிறது எனக்கு பிடிக்காது. அதனால் எல்லோரோடும் ஒதுங்கி இருப்பது தான் எனக்கு பிடிக்கும். ஒதுங்கி இருப்பதை விரும்புபவர்கள் வயதான காலத்தில் கூட இப்படித்தான் நினைப்பார்கள். வயதான காலத்தில் தான் பிள்ளைகள் போல் குழந்தைகள் ஆதரவு தேவை. ஏனென்றால் உடல் உபாதை, ஆரோக்கிய கோளாறு வரும். ஆனால் அந்த காலகட்டத்தில் கூட இவர்கள் தனிமையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்போ இவர்களின் இளம் வயது எப்படி இருக்கும்? மீனம் லக்னத்திற்கு என்னென்ன நன்மைகள்? மருத்துவ உலகம் சார்ந்த அறிவு ஞானம், மருத்துவமனை சார்ந்த விழிப்புணர்வு, வெளிநாட்டு உலகம், வேலை, தொழில், வியாபாரம், இது சார்ந்த விழிப்புணர்வு, இவை அனைத்தும் இவர்களை தேடி வரும். மருத்துவம் உலகம் சார்ந்து அனுபவம், ஞானம், விழிப்புணர்வு, அதேபோல் வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு தொழில், வியாபாரம், வெளிநாட்டு உலகம், இவை சார்ந்த ஞானம், அனுபவம், தகவல் களஞ்சியங்கள் முதலியவை அனைத்தும் இவர்களை தேடி வரும். அப்படி வரும் தகவல்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி கொள்கிறார்களோ அல்லது வீணடிக்கிறார்களா என்பது இவர்களை பொறுத்தது. இதை சரியாக நேர்மையாக பயன்படுத்தி கொள்பவர்கள் அதை வைத்து வாழ்க்கையில் தன்னை முன்னேற்றிக் கொள்வார்கள். இந்த விஷயத்தை வீணடிப்பவர்கள் வாழ்க்கையை வீணடிப்பார்கள். இது பொதுவிதி. இவர்களுக்கு இந்த 2 வளமும் தானாக தேடி வந்தாலும் அதை எவ்வாறு பயன்படுத்தி கொள்வார்கள் என்பது அவர்களை பொறுத்தது. சூரியன் சாபம் கொண்டது, இருதார தோஷம் உள்ளது. இவர்கள் இரத்த வழியில், தந்தை மகன் உறவில் வெளியே தெரியாத உரசல், வெளியே தெரியாத பிரச்சனை, உறவு கசிவு, விரிசல் இருந்து கொண்டே இருக்கும். இவர்களுக்கும் தந்தைக்கும் தன் பிள்ளைக்கும் உறவு கசிவு இருக்கும். அப்பா பிள்ளை உறவில் சிறு பெரு சண்டை சச்சரவுகள் இருக்கும். அதற்கு காரணம் லக்னத்திற்கு சூரியன் கர்மா இருப்பதனால் இந்த சூழ்நிலை இருக்கும். மேஷம் வீடு 2ஆம் பாவம். ஆசை, இச்சை, வருமானம் வரும் வழி, வாக்கு இவர்களுக்கு கொடுப்பனை இல்லை. அந்த பாக்கியம் இல்லை. அவர்கள் வருமானத்தை தானே அனுபவிக்கும் கொடுப்பனை இல்லை. வாடகை, சொத்து, நில குத்தகை, வளம், இப்படி உங்கள் தலையீடு இல்லாமல் வரும் வருமானம் உங்களுக்கு உதவாது. 2ஆம் பாவ பலனை இவர்கள் அனுபவிக்க முடியாது. ரிஷபம் வீடு 3ஆம் பாவம்.
அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள், நெருங்கிய நண்பர்கள், இளைய சகோதரர், மாமனார், டெலிஃபோன், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், சமூக வலைத்தளங்கள் மூலமாக முகத்தை பார்க்காமல் யார்கிட்ட ஷேர் பண்ணுகிறோமோ இதை சார்ந்த விஷயங்கள். ஆன்லைன் பரிவர்த்தனை, செக், டிடி, கார்டு மூலம் பணப்பரிமாற்றம், பொருள் பணம் பரிவர்த்தனை செய்வது இவை 3ஆம் பாவம். இந்த பாவம் சார்ந்த விஷயத்தில் சேவைகளோ உதவிகளோ தொழில்களோ செய்வது தனலாபம், புண்ணியம், பலன் கொடுக்கும். செல்போன், இன்டர்நெட், தகவல் தொடர்பு சாதனம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், சிறுதூர பிரயாணம், மின்சாதன பொருட்கள் இவை அனைத்தும் 3ஆம் பாவம். அடுத்தவர்களுக்கு செய்யும் உபகாரம், சேவை சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாம். ஜெராக்ஸ் மிஷின், இதன் மூலம் தகவல் வெளிக்கொண்டு வருவது. பிரிண்டர், இமெயில் 3ஆம் பாவம். இதன் மூலம் உதவி செய்வது. செல்போன் ரீசார்ஜ், செல்போன் சிம், பென்டிரைவ், மெமரி கார்டு விற்பனை மற்றும் சரிபார்ப்பது. தகவல் தொடர்பு சார்ந்த சிறு தொழில்கள் சேவையாக இதை சார்ந்து தங்களை அர்ப்பணித்தால் இவர்களுக்கு புண்ணியம். இதை கடமையாக செய்தால் விரைவில் புண்ணியம் கிடைக்கும். மிதுனம் வீடு 4ஆம் பாவம். கல்வி, வித்தை, அசையும் சொத்து, அசையா சொத்துக்கள், வீடு, தாய்வழி உறவினர். 4ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாய் திறக்கக்கூடாது. பேசினாலோ பெருமை பேசினாலோ இவர்களுக்கு பிரச்சனையில் போய் முடியும். மீனம் லக்னம் சார்ந்தவர் கல்வி, வீடு, சொத்து, வண்டி, வாகனம், இடமாற்றம், சொத்து, அடகு விற்பது இதை பற்றி வெளியே சொல்லக்கூடாது. சொன்னால் பிரச்சனையாகிவிடும். தாய் பற்றி வெளியே எதுவும் பேசக்கூடாது, பகிரக்கூடாது. கடகம் வீடு 5ஆம் பாவம். புத்திர பாக்கியம், மூத்த குழந்தை, நம்முடைய சுய இச்சை, ஆசை, விருப்பம், காதல், லட்சியம், ஆர்வம், ஈடுபாடு இவை அனைத்தும் சொல்லக்கூடிய வீடு 5ஆம் பாவம். பூர்வீக சொத்து உடைமை 5ஆம் பாவம். நிலையில்லாத கொடுப்பனை சொல்லக்கூடிய பாவம். கானல் நீர், நாம் கேட்கும்போது கிடைக்காது, கேட்காமல் இருக்கும்போது கிடைக்கும். கடல் அலைபோல் வரும் போகும். புத்திர பாக்கியம், காதல் சம்பந்தப்பட்ட விஷயம், அவர்களுடைய சுய விருப்பம், ஆசை, இச்சை, மோகம், லட்சியம், கலை, அறிவியல் சார்ந்த விஷயங்கள், கிடைக்கக்கூடிய பலன்கள், விளையாட்டு, இலக்கியம், இறை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, பூஜை செய்யும் முறை, ஆன்மீக விருப்பம், நாட்டம், வேலை நேரம் போக மீதி நேரம் இவை அனைத்தும் 5ஆம் பாவம். இந்த 5ஆம் பாவம் சார்ந்த அத்தனை விஷயங்களும் நிலையில்லை. வரும்போது பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாய்ப்பை தவறவிட்டால் பிறகு கிடைக்காது. முதல் குழந்தை கருகலைக்கக்கூடாது. பிறகு புத்திர பாக்கியம் கிடைக்காமல் போய்விடும். சூழ்நிலை ஏற்படும். தாத்தா சொத்துக்கள் விஷயம் கிடைக்கும்போது பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஜோதிடம் கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும்போது பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாய்ப்பு தவறிவிட்டால் பிறகு கற்றுக்கொள்ள நேரம் கிடைக்காது. இதுபோல் 5ஆம் பாவம் சம்பந்தமாக எந்த விஷயம் கிடைத்தாலும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கலை மற்றும் அறிவியல் சார்ந்த, ஆன்மீகம், மருத்துவம் சார்ந்த துறைகளில் 5ஆம் பாவம் சார்ந்த துறை, படிப்பு, ஜோதிடம் இந்த துறையில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டால் இவர்களுக்கு நல்ல வளர்ச்சி நிலை அடைவார்கள். ஆன்மீகம் சார்ந்த கலைகள், ஜோதிடம் கற்கும் விஷயம் இவர்களுக்கு எளிமையாக இயல்பாக செயல்படும். 5ஆம் இடம் சார்ந்த கலைகள் இவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும். துலாம் வீடு 8ஆம் பாவம். கணவன் மனைவி குடும்பம், தாய்மாமாவின் மனைவி ஸ்தானம் 8ஆம் பாவம். அம்மாவின் அம்மா குடும்பம், இளைய தாய்மாமாவின் நண்பர், அவர் சகோதரர், மாமியாரின் மூத்த சகோதரர். இந்த காரக பலன்கள் 8ஆம் பாவ காரகம் மூலம் பலன்கள் அடைவார்கள். இதன் மூலம் ஏற்படும் விரயம் உலக மனிதர்களின் தொடர்புகளை பலப்படுத்தும். இதனால் அசிங்கம், அவமானம் அடைவது நல்லது. இவர்கள் மூலம் உறவுகளின் பக்குவத்தை தெரிந்து கொள்ள முடியும். மனிதர்களோடு பேசி பழகும் ஆற்றலை கொடுக்கும் பாவம். இவர்களிடம் பக்குவத்தோடு பழகுவது தங்கள் திறமை வளர்க்க உதவும். இவர்களிடம் அடிபட்டு பக்குவப்பட்டு இப்படித்தான் நம்ம இருக்க வேண்டும், அதுபோல ஒரு அனுபவம் கிடைக்கும். இதன் மூலம் அனுபவ ஞானத்தை பெறுவார்கள். வெளியுலக தொடர்பு கொடுப்பனை 8ஆம் பாவம் மூலம் செயல்படும். 8ஆம் பாவம் தொழில் என்பது பழைய பொருள் விற்பனை செய்வது, விபத்து, களவு, காவல், புலனாய்வு, அமானுஷ்ய தொழில், மறைந்த புதைந்த இரகசியத்தை கண்டுபிடிக்கும் வழி, ஆர்த்தியோலாஜி படிப்பு, இன்சூரன்ஸ் மற்றும் விபத்து இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட துறை, எதிராளியின் வருமானம், கணவன் வருமானம் இதில் இன்வால்வ் ஆகும்போது மிகப்பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கும். மனிதர்களை கையாளும் விதத்தை கற்றுக்கொள்வதோடு இவர்களுக்கு மிகப்பெரிய மதிப்பு, மரியாதை கிடைக்கும். வெகுஜன தொடர்பு, செல்வாக்கு இந்த 8ஆம் பாவம் மூலமாக கிடைக்கும். அம்மாவோட தாத்தா 8ஆம் பாவம். விருச்சிகம் வீடு 9ஆம் பாவம்.
வெளிநாட்டு பயணம், மேற்படிப்பு, ஆராய்ச்சி, ஆன்மீகம், தந்தை மைத்துனர், நிரந்தர குரு, கமிஷன் ஏஜென்ட், தொலைதூர பிரயாணம். 9ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட எந்த காரியத்திலும் தர்மம், நேர்மையாக யோசனை செய்து நடந்து கொள்ள வேண்டும். தந்தை, குரு, மைத்துனர் இவர்களிடத்தில் நேர்மையாக இருக்கவும். இவர்களிடத்தில் இருந்து வரும் ஆலோசனைதான் உங்களுக்கு கர்மம் தொடரும். இதில் தர்மமாக இருந்தால் செயல்படலாம். சுற்றுச்சூழல் தவறு செய்ய உருவாக்கும். இதை நாம் தான் தெளிவாக கவனித்து செயல்பட வேண்டும். அப்பா தொழில், உத்தியோகம் இதை தர்ம நியாயமாக செய்வதென்றால் செய்யலாம், இல்லையென்றால் செய்யக்கூடாது. தனுசு வீடு 10ஆம் பாவம். தொழில், கர்மம், மாமியார் ஸ்தானம். தன்னுடைய தொழில் வட்டாரத்தின் மூலமாக தனுசு பாவம் செயல்படும். தந்தையின் குடும்பம் மூலம் அந்த பாவத்தை அடைய முடியும். மாமியாரின் தூண்டுதலின் மூலம் மேற்படிப்பு கிடைக்கும். ஞானம் அடுத்த நிலைக்கு செல்வது 10ஆம் பாவ உறவு, நட்பு, தொழில் மூலம் செயல்படும். ராகுவின் கர்மப்பதிவு 10ஆம் பாவ குடும்பம். ராகு சாபம் தாங்கி நிற்கும். ராகு சம்பந்தப்பட்ட தொழில், ஆரோக்கிய கோளாறு இந்த குடும்பத்தில் இருப்பார்கள். மகரம் வீடு 11ஆம் பாவம். 11ஆம் பாவம் தற்காலிகமாக தங்குவது, ஒரு குழுவாக இணைந்து வேலை செய்வது, ஆண் பெண் தங்கும் விடுதி, ஒரு குழுவோடு இணைந்து வேலை செய்வது, மூத்த சகோதரர், நண்பர்கள், தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், இதில் தங்களை தாங்கள் ஆத்ம அர்ப்பணிப்போடு நேர்மையோடு ஆக்கப்பூர்வமாக ஈடுபடுத்தி கொள்ளும்போது மகரம் என்ற அந்த பாவம் வலுவடையும். இந்த பாவம் தூண்டப்பட்டால் தொழில் வெறும் விருத்தியல்ல, அபிவிருத்தி அடையும். ஒரு குழுவை ஒருங்கிணைப்பது, இந்த குழுவை கண்காணிப்பது, ஒவ்வொரு மனிதர்களையும் என்ன செய்கிறார்கள், அவர்களுக்குள் பிரச்சனை வராமல் இருப்பதற்கு, விஷயங்களை பாதுகாப்பதற்கு, ஆரோக்கியமாக உறவுகளை பலப்படுத்துவதற்கு, ஒற்றுமையை மேம்படுத்துவது, ஒற்றுமையை தக்க வைப்பது, இந்த குழு சிதறடிக்கப்படாமல் பாதுகாப்பது, அதற்கு தகுந்தாற்போல் ஈடுபாடு, அக்கறையுடன் இருப்பது, அந்த குழுவை வழிநடத்தி செல்வது, ஒரு குழுவை நிர்வாகம் செய்வது அல்லது வழிநடத்தி செல்வது. இந்த பொறுப்பு தாங்கள் விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ அது தானாக அமையும். இந்த விஷயம் சாதாரண விஷயமல்ல. அலுவலக பணியோ, ஆன்மீக பணியோ, சேவை சார்ந்த பணியாகவோ, எந்த பணியாகவோ இருந்தாலும் அந்த தொடர்புகள் மூலம் கிடைக்கக்கூடிய உழைப்பை சரியாக பயன்படுத்தி கொள்வது நன்மை. இந்த குழுவில் பலம், பலவீனம் என்ன என்பதை தெரிந்து அதை சரியாக வழிநடத்துவது, அந்த குழுவில் நன்மைக்காக தன்னை ஈடுபடுத்தி கொள்வது, நேர்மையாக மற்றவர் நன்மைக்காக அந்த குழுவை பாதுகாப்பாக வழிநடத்துவது, இந்த பொறுப்பு தங்களிடம் அடிக்கடி வந்து சேரும். இவர்களுக்கு குடும்பம் அல்லது அலுவலகத்திலும் இந்த மாதிரி ஒருங்கிணைக்கும் பொறுப்பு தேடி வரும். அதை இவர்கள் தட்டி கழிக்கக்கூடாது. ஒரு கூட்டத்தை உருவாக்கும் போது எவ்வளவு சோதனை வந்தாலும் அதை களையாமல் கட்டி காப்பது இவர்களின் திறமை. 11ஆம் பாவ திறமையை புத்தி சாதுரியத்தோடு வழிநடத்தினால், தொழில்நுட்பத்தோடு, நயத்தோடு இவர்கள் கையாண்டால், இவர்கள் எந்த தொழில் எடுத்தாலும் வெற்றி. மூத்த சகோதரர், நண்பர்கள் இவர்களிடம் ஏதோ ஒரு வேலை வந்து கொண்டே இருக்கும். இந்த சுமைகளை சுகமாக நினைத்து செயல்பட்டால் தொழில் விருத்தி, மிகப்பெரிய தொழில் அபிவிருத்தி காத்து கொண்டு இருக்கிறது. கும்பம் வீடு 12ஆம் பாவம். நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் பாவம். ஆசை, இச்சை, லட்சியம், காதல், விருப்பம், ஆர்வம், எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் முதலிய அனைத்தையும் நிறைவேற்றி கொள்ள உதவும் பாவம் கும்பம். இந்த பாவம் மிகப்பெரிய நட்பு வட்டக்குழு, மனித சங்கிலி தரக்கூடிய பாவம். நிறைய மனித தொடர்புகள் கொடுக்கும் பாவம். நிறைய தொழில் தொடர்புகள், தொழில் சார்ந்த நிறைய பொக்கிஷங்கள் புதையல் போல் இருக்கும் பாவம். 12ஆம் பாவ உறவு, கணவன் மனைவியின். 6ஆம் பாவம் இவர்கள் மூலம் கிடைக்கிற தொடர்புகள், அம்மாவோட அப்பா, அம்மா வழி தாத்தா, நட்பு வட்டம் தொடர்பு. 9க்கு 4 தந்தையுடைய தாய். இவர்கள் தொடர்புகள் மூலம் நமது ஆசை, லட்சியம், விருப்பம், கனவுகள் அடைய முடியும். நாம் உழைக்கக்கூடிய பலன்கள் கொடுக்கக்கூடிய பாவம் கும்பம். 12ஆம் பாவத்தால் பலனை அடைய முடியும். மருத்துவம், மருந்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நுழையும் போது கிடைக்கிற தொடர்புகள் நேர்மையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மருத்துவரிடம் நட்பு முறையில் அவர்கள் பழக்கம் வழக்க மூலம் மிகப்பெரிய வெற்றி. நட்பு, வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டில் இருக்கும் தன்னுடைய நண்பர்கள், உறவுகள், தொடர்புகள் இவர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய தொடர்பு, நட்புக்கு குழு, ஒரு மனித சங்கிலி தொடர்பு இவர்கள் மூலமாக தொழில் மிகப்பெரிய வளர்ச்சி நிலை அடையும்.
இந்த காரகத்துவம் மூலம் கிடைக்கக்கூடிய தொடர்புகளை புத்திசாலித்தனமாக ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய உயரத்திற்கு போக முடியும். இதுவே மீன லக்ன பாவ பலன்களின் தன்மைகளாகும். நன்றி, வணக்கம்.